இப்படி காட்டிட்டு போட்டு ஒரு பெண் இல்லை, அந்த பெண்ணை 10 வாட்டி எடுத்து வந்து காட்டினா ஒரு ஆணை 4 வாட்டி போய் பார்த்தா என்ன சும்மா வந்து என்ன பாக்குறாங்களே. ஒரு பெண்ணை 10 வாட்டி போய் பார்த்துட்டு நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு போனா அந்த பெண்ணுடைய மனம் என்ன ஆகும்? இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்குது சமுதாயத்தில். இதெல்லாம் கொஞ்சம் திருப்திக்குன்னா நல்லா இருக்கும். ஏன்னா யாருடைய மனமும் நம்ம பேச்சோ நம்ம செயலோ வருத்தப்படுது. நம்ம செயலோ நம்ம பேச்சோ மற்றவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது. அது மாதிரி வாழும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்குமா. தேவையற்ற இந்த ஜோசியம் ஜாதகம் பார்த்துக்கணும், இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை இப்படி நல்லா இல்லை அப்படி நல்லா இல்லை இவ்வளோ போடு அவ்வளோ போடு. வாழ போறவங்களுக்கு நீ மாமியார் உன் பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போற, நீ பார்க்கும்போது நீ என்ன நினைக்கணும், நம்ம பிள்ளைக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஆனா அதை பண்றது இல்லை. நேரா போன உடனே உட்காந்துக்கின்னு எத்தனை கவரம் போடுவேன், என்ன வாங்கி வீடு வாங்கி கொடுப்பியா காரு வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது அந்த குடும்பம் சீரழியுது. அந்த பாவம் உனக்கு தானே. அதை ஏன் யோசிக்கிறதே இல்லை. புள்ள பெற்றுட்டா பெரிய